அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஹதிஜா ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, என் உடலில் உள்ள தோலை என்ன செஞ்சீங்கன்னா உரித்து அதை எடுத்து பாதணி செய்து தீனுக்காக நீங்கள் அலைந்து பாடுபடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஜனாசா நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி, அருமை தாயின் மரணத்தால் வீட்டு குழந்தைகள் அனைவரும் அழுதிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கதறி கதறி அழுகிறார்கள். ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அருமை தந்தையரை நோக்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், எனது அருமை தந்தையே, இப்பொழுது எனது தாய் எங்கே இருக்கிறார்கள்? ஏன்னா சிறுமிகள் அந்த மழலை பேச்சை கேட்டு, அந்த மகளின் மல்லையான பேச்சை கேட்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உருக வைத்திருக்கு. எனது அருமை கண்ணே, அல்லாஹுவின் ரஹ்மத் உம்மீது பொழியட்டும். உமது ஆருயிர் அன்னையார் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான மிக பெரிய வீட்டில் இருக்கிறார்கள் என்று நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு ஆறுதல் கூறுறாங்க. மரியம் ஆசியா 2 பேர்களின் வீடுகளுக்கு நடுவில் இருக்கிறது அப்படின்னு அருமை மகளுக்கு ஆறுதல் சொல்லி சுப செய்தியும் சொன்ன பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாயிட்டாங்க. அதற்கு பிறகு தனது அருமை மகளை கட்டி அணைத்து, இன்றிலிருந்து உனக்கு தாயும் தந்தையும் நானே என்று கூறி சமாதானமாக படுத்தியிருக்காங்க. இதில் என்ன புரியுதுன்னா, தாயை இழந்த சிறுமி ஃபாத்திமா ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய சின்ன வயதிலேயே அல்லாஹுவின் பாதுகாவலில் இருக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதரின் பொறுப்பில் பாதுகாப்பில் வாழும் பெருமையை பெற்றிருக்காங்க. எனது தாய் எங்கே கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு நிம்மதியை பெற்றிருக்கு. ஈமானின் உறுதியே இதில் என்ன செய்து காட்டியிருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? என் தாய் வாழும் வீட்டை காட்டுங்கள் என்று அடம்பிடிக்கலை. ஏன்னா நம்ம சிறு பிள்ளைகளுக்கு நம்ம இப்போ உள்ள காலத்தில் சொன்னோம்னா அடம்பிடிப்பாங்க. ஆனால் தந்தை சொன்னது உண்மைதான். அசைக்க முடியாத ஈமானின் உறுதி சிறு வயதிலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் டெய்லி நான் அப்லோட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை லைக் பண்ணி பொறுமையாக கேட்டதுக்கே உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். இன்ஷா அல்லாஹ் நான் எத்தனையோ கேட்குற ஸ்டோரிஸை கேட்டுட்டு அதுக்கேற்ற கேள்விகள்லாம் கேட்குறேன். நிறையா பேர் அதுக்குடைய ஆன்சர் ஓட்லாம் போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சில பேர் நீங்கள் கவனிப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில கொஸ்டின்ஸுக்கெலாம் தவறான விடைகள்லாம் அனுப்பியிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அது சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நைஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.